நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த திரு புஷ்பவனம் நம்மோடு நேரலையில் இணைகிறார். சார், உங்களுடைய துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் என்ன? இந்த இடைக்கால பட்ஜெட்ல என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? இது ஓட் ஆன் அக்கௌண்ட்னு சொன்னா கூட கடந்த வருடங்கள்ல சில சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க, சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதுபடி எங்களுடைய நெடுநாளைய கோரிக்கை ஒரு 5-6 வருஷமா தீவிரமா போராடிட்டு வருது என்னன்னா, திருச்சிராப்பள்ளியிலேருந்து பெங்களூருக்கு ஒரு கூடுதல் ரயில் வேணும். 1960 முதல் ட்ரெயின் விட்டாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயினே இல்லை. 120 பஸ் ஓடுது, வெயிட் லிஸ்ட்டு 100-200 போகிறது. இது ரொம்ப நாளாக கோரிட்டு இருக்கோம். நடுப்புற ஒரு ட்ரையல் ரன் விட்டாங்க, அது கண்டினியூ பண்ணல. பெங்களூர் பிஸியாக இருந்ததுன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து யஷ்வந்த்பூருக்காவது ஒரு ட்ரெயின் விடணும். ரெண்டாவது, நாமக்கல், திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு ஒரு ரயில் பாதை அமைக்கணும். அமைச்சாக்க திருச்சியிலேருந்து பெங்களூர் 2.5 மணி நேரம் இது ஜேர்னி டைம் குறைஞ்சிரும். இதான் இந்த ஏற்கனவே பிக்ஷாண்டா கோயிலேருந்து இது இருக்கு, லைன் இருக்கு. பிக்ஷாண்டா கோயிலேருந்து நாமக்கல் 79 கிலோமீட்டர். அது போட்டாக்க ரொம்ப சௌரியமாக இருக்கும். அது தவிர முசிறி, தொட்டியம் போன்ற நகரங்களில் வியாபாரம், வெத்தலை, வாழைப்பழம்லாம் நிறைய இருக்கு. அங்கெல்லாம் ரயிலே பார்த்ததில்லை, ரயில் கனெக்டிவிட்டியே கிடையாது. தே கால்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதனால் அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இதைத்தான் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு வரோம். இதை இந்த பட்ஜெட்டில் தருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி சார், இணைப்பில் பேசுறதுக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்து நீங்க பதிவு பண்ணதற்கு. we will move on to இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, நம்ம அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம். எம்எஸ்எம்இ செக்டார்லயும் அதே போல பிக் இண்டஸ்ட்ரீஸ்லயும் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்றது குறித்து அவங்க பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. திரு வேர்ச்செழியன் சார், நான் அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தேன். எம்எஸ்எம்இ செக்டர்ல அந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி விதிப்புகள்லாம் அவ்வளோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இருந்தா தானே நாட்டினுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க தொடரலாம். மேடம், எங்கள் எல்லாருடைய ஒப்பீனியனுமே ஜிஎஸ்டி ரூல்ஸ் இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு வேண்டான்னு யாருமே சொல்லலை. ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்தாதான் நம்ம நாட்டை வழிநடத்த முடியுன்றதுல என்ற மாற்று கருத்தும் இல்லை. அதில் எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் அந்த பேமெண்ட் 20 நாளையில நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறது எங்களால் கண்டிப்பாக கட்ட முடியறதில்லை. காரணம் என்னன்னா, எங்களுடைய வாடிக்கையாளர்கள் 45 நாள், 60 நாள், இன்னும் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாம் 120 நாள், 90 நாளெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் GSTR 1 ஃபைல் பண்ணிவிட்டு GSTR 3 20 நாளில் நாங்கள் பண்ணும்பொழுது இந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டையுமே நாங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது. சப்போஸ் நாங்கள் அந்த 20ஆம் தேதி செலுத்தவில்லை என்றால் இதில் அந்த மாதத்துக்குள்ளே அடுத்த 5-10 நாட்களுக்குள்ளாகவே எங்களுடைய GST போர்ட்டலே பிளாக் ஆகிடுது. ஸோ பிளாக் ஆச்சுன்னா நாங்கள் இவே பில் போட முடியாது, நாங்கள் அடுத்த இன்வாய்ஸே போட முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுறோம். இதில் ஒரே ஒரு அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னென்னா, ஒன்று ரிவர்ஸ் மெக்கானிசத்தில் அந்த வாடிக்கையாளரே அந்த ஜிஎஸ்டியை கட்டிடட்டும். அப்போ எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, நாங்கள் ஜிஎஸ்டி பில்லு போடுவோம், வாடிக்கையாளர் கட்டிக்கிடுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஹேவ் பிகம் பேங்கர் டு கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது பண்ணக்கூடாதுன்றதான் எங்களுடைய கருத்து. அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்எம்இக்கு மட்டும் 90 days ஜிஎஸ்டி கிரெடிட் கொடுங்க. 90ஆவது நாளில் நாங்கள் கட்டலை அப்படின்னா அகெயின் யூ கேன் டேக் ஆல் த ரூல்ஸ், பிளாக் பண்ணிக்கங்க. I totally get it. Sir, இது உங்களுடைய கோரிக்கை, இது உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்க கவர்மெண்ட் கிட்ட வைக்கிற கோரிக்கைன்றது எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, அது இப்ப இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல அவங்க அதை தொடுவாங்களா, அறிவிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல, அது இருக்குமா நான் கேக்குறேன். நம்ம சார் எவ்வளவு % இருக்கு? இல்ல நம்ம சார் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஓட் ஆன் அக்கவுண்ட் பட்ஜெட் ஒன்லி. இது வளர்ச்சி திட்டங்களை ஒரு கோடிட்டு காட்டுவாங்களே ஒழிய இந்த 3 மாசத்துக்கு இது பண்ணுவாங்களான்றது கணபதி சார் மைக் அவர்கிட்ட கொடுங்க. இருக்குமா சார் அதுக்கான சமிக்கை கொடுப்பாங்களா, அதுக்கான சிக்னல்ஸ் கொடுப்பாங்களா இந்த பட்ஜெட்லன்னு கேக்குறேன் நான். ஒரு interim budget நீங்க எடுத்தீங்கன்னா the desire of every government is to show higher expenditure, higher promise, because it's an election year. But இவர் சொல்றது it has a dramatic impact on GST. அவர் சொல்றாரு very interestingly, first time I've heard it, he has said that industry have become bankers to the government and not the other way about. But GST ஒரு upside என்னன்னா, it has increased government revenues at a point of time when it was most needed. Coming out of COVID,
இட் வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். எல்லாரையும் அந்த டேக்ஸ் நெட்டில் கொண்டு வந்து நாட்டோட இன்கத்தை உயர்த்திது. அதில் எந்த பட் ஸ்பெசிஃபிக் queries and particularly I want next 1 minute talk only about Tamil Nadu. Yes, yes. If you agree with me, there are two things. One is Tamil Naduல வந்து anyhow அது GST council decide பண்ணுவாங்க. ஆமா, அது GST பட்ஜெட்ல council. அதுக்கான இனிஷியேஷன் எதுவும் but இருக்காது. whether the numbers will be there for GST council for passing something dramatic like this is difficult to expect. But Tamil Nadu பொறுத்த வரைக்கும் it is a stress which every day you feel. ஏன்னா 18% of India's MSME are from Tamil Nadu. Tamil Nadu is the MSME engine of India. Second largest employer after agriculture in Tamil Nadu is MSME. அதனால it is a very valid concern. Government, if it does not adopt reverse charge mechanism, they have to offer special soft credit. அதை தவிர இன்னும் 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். in a matter of 1 minute I'll complete. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், after all of us are in Tamil Nadu. Tamil Nadu grows, we are happy, and 1 trillion economy is the achievement. 1 trillion by 2030. 2030, yeah. அதுக்கு இன்னும் But டைம் I think we can achieve it by 2026. Really? I honestly believe that the way our government here has gone about, we can achieve it by 2026. But there are 2 sectors they have to focus on. Green energy, solar, wind. And solar wind வச்சு dedicated power substation போட்டு மதுரை, ராம்நாட், திருநெல்வேலி அந்த ஏரியாவில் which are non-seismic. Tirunelveli, of course, I cannot now talk about flooding, etc. So Madurai seems to be the safest. Maduraila, we must set up using exclusive substation, dedicated substation, வச்சுட்டு green energy link பண்ணி அந்த திருநெல்வேலி டியூட்டுகாரன்ல இருக்கிற power plant, wind power plant. Now when I talk about it is wind and solar. Okay, green connect பண்ணி energy, renewable. you must set up a data center park. Okay. And Tamil Nadu must become the data center capital of the world. Second point, this is out of a research that I have done at a personal level and I've discussed with industry experts. There is Tamil Nadu IITs நிறைய இருக்கு. IIT இருக்கு. அதே மாதிரி regional engineering college, which is now NIT, I'm told. அந்த மாதிரி நிறைய நாலேஜ் பேஸ் இருக்குது. நியர்லி அபவுட் 300 இன்ஜினியரிங் காலேஜஸ். அதில் அட்லீஸ்ட் டாப் கிளாஸ்னு எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் 25-50 இருக்காங்க. இந்த நாலேஜ் பேஸை வச்சு தமிழ்நாடு ஷுட் பிகம் தி டீப் டெக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். சிலிக்கன் வேலி, Route 127, Boston are the 2 major producers of technology, breakout technology in the world. அது மாதிரி தமிழ்நாடு ஆகிறது, இந்தியாவுக்கு ஆகணும்னு உங்களுடைய தமிழ்நாடு can become replace Silicon Valley, can replace Route 127 Boston. அதுக்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ, after all, when a budget is presented, it takes care of the entire country. we'll see. Risk capital form பண்ணணும். கண்டிப்பா. ரிஸ்க் கேபிட்டல்னாக்க பணத்தை போட்டா அது போயிடும். எஸ், அது உங்களுடைய விஷன். அது நீ அப்படி இருக்கணும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு. அது எனக்கு புரியுது. SIDBI, see, after all, Reserve Bank ஓட balance sheet is 1 lakh crore இல்லையா? 50,000 crore, 5,000 crores on a hit எடுத்தா என்ன ஒன்றும் ஆகாது. It's not going to have an impact. அது மாதிரி ஒரு ரிஸ்க் கேபிட்டல் ஃபண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் IITs and some select engineering colleges ஃபார்ம் பண்ணி only have a mechanism by which you can fund deep tech and become the next creator of technology for the world.